நியூ இயர் ஸ்காலர்ஷிப் இன்னும் கொஞ்சம் ஸ்லாட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. அத யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கே நம்மளோட கோர்ஸ்கள்ல வந்து இணையுங்க. பின்டு காமெண்ட்ட செக் பண்ணுங்க. தட்ஸ் இட். எல்லா நாளையுமே டே 1 மாதிரி கன்சிடர் பண்ணா, நம்ம கண்டிப்பா நம்மளோட இலக்குகள ரொம்ப ஃபாஸ்ட்டா அச்சீவ் பண்ண முடியும். டே 1னா என்னன்னா, Amazon அ ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ் பத்தி நான் படிக்கும்போது, அவர்ட்டருந்து கத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட டே 1 இந்த இலக்க நான் அச்சீவ் பண்றதுக்கு இன்னைக்கு தான் என்னோட முதல் நாள்னா, நான் எவ்ளோ எனர்ஜியோட எவ்ளோ வந்து இந்த யூனிவர்ஸோட ஆசம்னஸ், அந்த அபண்டன்ஸ், அந்த மைண்ட் செட்ட உள்ள வாங்கிக்கிட்டு, நான் என்னோட வேலைய பார்ப்பேன் இல்லையா? என்னோட இலக்குகள்ல நான் வொர்க் பண்ணுவேன். ஆனா நம்ப டே 2, டே 3, டே 4, டே 100, டே 1000ன்னு போகும்போதுல, அந்த இலக்குல எங்கடா இருக்கோம்? என்னவோ ஆரம்பிச்சோம், எங்கேயோ போயிட்டுருக்கே! அப்டின்ற ஒரு பெரிய சோர்வு வரும். இல்லன்னா நான் டே 100ல என்னோட ரிசல்ட்ஸ அச்சீவ் பண்ணிருவேன். ஆனா நான் இப்ப டே 110ல இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியலையே! அப்டின்னுட்டு, எனக்கு தொய்வுகள் ஏற்படும்போது நம்ம என்ன பண்றோம்? டே 200ல தான் உனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும். அப்பதான் டைம், உங்களோட லக், உங்களோட எஃபோர்ட், கடவுளோட கருணை எல்லாமே கூடி வருதா இருக்கும். ஆனா நம்ம 110த் டேலயே நம்மளோட எஃபோர்ட்ஸ் எல்லாம் கைவிடும்போது, அன்னைக்கு நம்ம சோர்ந்து, தளர்ந்து இது போதும்டா அப்டின்னுட்டு அத குயிட் பண்ணிட்டு வெளிய வரும்போது, நம்ம அடுத்த 90 நாள் நம்ம எஃபோர்ட் போட்டிருந்தோம்னா, நம்ம நெனச்ச இலக்க அடைஞ்சிருக்க முடியும். ஆனா, அத நம்மளே தடுத்து நிறுத்திக்கிட்டோம். ஸோ என்னைக்குமே டே 1ன்னு கன்சிடர் பண்ணும்போது, என்னோட எனர்ஜி எப்டி இருந்தது? என்னோட எஃபிஷியன்சி எப்படி இருந்தது? என்னோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருந்தது? என்னோட கோல்ஸ்ல வொர்க் பண்ற என்னோட தன்மை எப்படி இருந்ததுன்னுட்டு, அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம திரும்பி வந்து அதுல நம்ம வொர்க் பண்ண முடியும். ஸோ எல்லா நாளுமே உங்களோட டே 1 தான். எல்லா நாளுமே வந்து உங்களுக்கான அந்த அந்த எனர்ஜி உங்களுக்கு குடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நியூ இயருக்கு தான் நீங்க வந்து ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் செட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்ல. இன்னைக்குமே நீங்க செட் பண்ணலான்ட்டு நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா? நம்மளோட எல்ஜி ஃபேமிலிக்கு. அதோட தாரக மந்திரம் தான்னு வச்சுக்கோங்களேன். இவரு வந்து ஜெஃப் பெசோஸ் அத வேற மாதிரி டே 1 அப்டின்னுட்டு ரொம்ப ஈஸியா அது மண்டைக்குள்ள புகுத்துற மாரி இருக்குன்றதால, இன்னைக்கு என்னோட டே 1 இந்த டே 1ல நான் என்ன சாதிக்க போறேன்? இன்னைக்கு என்னோட டே 1 இந்த இலக்க நிர்ணயிச்சு என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிய நான் வந்து அ டெவலப் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிய நான் அடையணும்னு ஆசைப்படுறேன். அந்த இலக்க அடையறதுக்கு இன்னைக்கு தான் டே 1. இன்னைக்கு தான் இங்கிலீஷ் மாஸ்டர், கிராமர் மாஸ்டர்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா, என்ன மாதிரி மைண்ட் செட்டோட நீங்க வந்தீங்க? அந்த மைண்ட் செட்ட கொண்டு வந்து உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்ல என்ன பண்ணுங்க? தினமும் இறங்குங்க. டெய்லி உங்களோட டே 1 இன்னைக்கு தான் என்னோட டே 1. இன்னைக்கு தான் என்னோட டே 1. என்னோட சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு இன்னைக்கு தான் டே 1. இன்னைக்கு டிசம்பர் 17தா? இன்னைக்கு 18த் ஆக்சுவலி. டிசம்பர் 18த்ல இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு தான் டிசம்பர் 1 அப்படின்னா, என்னோட எந்த அளவுக்கு வைப இந்த நியூ இயர் ஸ்காலர்ஷிப்ப உங்ககிட்ட லான்ச் பண்றதுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னுட்டு, அந்த வைபுக்குள்ள நான் இறங்கி யோசிக்கும்போது என்ன பண்ணுவேன், அதே தீவிரத்தன்மையோட நெறைய போஸ்ட் கிரியேட் பண்ணுவேன், வீடியோஸ் கிரியேட் பண்ணுவேன். உங்களுக்காக எப்படியாவது ஒரு மெசேஜ் ஆக்சுவலி ஐ அம் ஃபீலிங் வெரி டவுன் ஓகேவா? அ ரொம்ப மட்டமா ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். எமோஷனல் பெயின்லாம் கிடையாது. பாடி பாடி வைஸ் வந்து ரொம்ப பயங்கர தலைவலி. ஏன்னா ரொம்ப அதிக அளவுக்கு வொர்க் 9, 10 டே போயிட்டுருக்கு அப்படின்றதால, பர்சனல் வொர்க், ப்ரொஃபஷனல் வொர்க் எல்லாமே சேர்ந்து வந்து உடம்ப வந்து ரொம்ப படுத்தி எடுத்துட்டு இருந்தாலுமே, இன்னைக்கு என்னோட டே 1 லாவண்யாவோட எனர்ஜி எப்படி இருக்கும்? எந்த ஒரு பவர்ஃபுல்லான மைண்ட் செட்டோட நீ டிசம்பர் 1 அன்னைக்கு இந்த நியூ இயர் ஸ்காலர்ஷிப்ப லான்ச் பண்ண அப்படின்னுட்டு, என்ன ஒரு கேள்வி கேட்டுட்டு நான் என்ன பண்றேன்? இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட டே 1 தான் என்னோட கோல்ல நான் இறங்கி வொர்க் பண்றதுக்கு, என்னோட கோல நான் அச்சீவ் பண்றதுக்கு டெய்லி என்னோட டே 1ன்ற அந்த மைண்ட் செட்லருந்து உங்களோட வேலைகள அணுகும்போது, உங்களோட அந்த டேவ நீங்க பிளான் பண்ற விதமே மாறும். அந்த டேவ நீங்க வந்து எப்படி பார்க்குறீங்க? ஒருத்தர்கிட்டயும் வந்து நீங்க எப்படி பழகுறீங்க? ஒருத்தர்கிட்டயும் நீங்க எப்படி வேலை வாங்குறீங்க? இல்ல உங்களோட வேலைய எவ்வளோ எஃபிஷியன்ட்டா பண்றீங்க? என்னென்ன தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்குது? எல்லாமே மாறுறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இலக்குகள் எல்லாருக்குமே தான் இருக்கு. ஆனா எல்லாருமே அத அடைஞ்சிடுறது கிடையாது இல்லையா? யார் அடையறது? இந்த இலக்க நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என் டே 1. எப்ப நான் அந்த டே 1க்கான அந்த உத்வேகத்த இந்த இலக்க ஆரம்பிக்கும்போது இருந்த எனர்ஜி அந்த அந்த எனர்ஜி இருக்கும் தெரியுமா? அது யூனிவர்ஸ் குடுக்குற அந்த ஒரு பிகினர்ஸ் லக்கோட வருங்க நம்மளுக்கு. அந்த எனர்ஜியோட நம்ம இறங்கி வேலை பார்க்கும்போதுல்ல, நம்ம செம்மையா இருப்போம் அந்த இதுல. அன்னைக்கு அந்த முதல் நாள் எப்படி இருந்தது? உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த முதல் நாள் எப்படி இருந்தது? உங்களோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டர்ல நீங்க இணைஞ்ச முதல் நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கான ஒரு சைடு இன்கம் நான் கிரியேட் பண்ண போறேன்ற ஒரு ஜோஷோட வந்து இணைஞ்சீங்கல்ல. என்னோட செல்ஃப் டெவலப்மென்ட்ல நான் இறங்க போறேன் அப்படின்ற அந்த ஒரு முதல் நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த மைண்ட் செட்ல நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எனர்ஜி எப்படி இருக்குல்ல? அது வந்து வைப்ரன்ட்டான, பவர்ஃபுல்லான எனர்ஜி. கரெக்ட்டா? அந்த எனர்ஜிக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா, டெய்லி என்னோட டே 1 அப்படின்ற அந்த புரிதல உங்களுக்கு கொண்டு வரணும். நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பீச் கேட்டுட்டு இருந்தேங்க. அதுல சொன்னது என்னன்னா, கிறிஸ்மஸ் டேன்னு ஒண்ணு இல்லவே இல்ல இல்லையா? கிறிஸ்மஸ் டே அப்படின்றது ஒரு டே. அதுக்கு நம்ம கிறிஸ்மஸ்ன்னு சொல்றோம். அந்த மூட், அந்த வைப் எல்லாத்தையும் கொண்டு போறோம்.
நம்ம நெனச்சோம்னா, எல்லா டேவையும் நம்ம கிறிஸ்மஸ் டேவா பார்க்க முடியும். எல்லா நாளுமே அந்த ஒரு ஹேப்பினஸ் நான் என் குடும்பத்தோட இருக்கணும், குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடணும், குடும்பத்தோட கொண்டாடணுன்ற அந்த வைப நீங்க கொண்டு போக முடியும் அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. இதுதான் உங்களோட பெர்சனல் லைஃப்லயும், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் நான் அப்ளை பண்ண சொல்றேன். இங்க நான் அதிக அளவுக்கு உங்களுக்கு இலக்குகள் சம்மந்தப்பட்டு பேசுறதால, உங்களோட கரியருக்காக பேசுறதால, உங்களோட பிசினஸ்க்காக பேசுறதால, இதுல அப்ளை பண்ணுங்க. இன்னைக்கு தான் என்னோட கிளையண்ட்ட வந்து நான் மீட் பண்றதுக்கான அந்த டார்கெட்ட செட் பண்ணியிருக்கேன். எப்படி நான் ஃபீல் பண்ணுவேன்? இன்னைக்கு தான் என்னோட முதல் ஜாப் இன்டர்வியூ போறேன். எப்படி நான் ஃபீல் பண்ணுவேன்? எவ்ளோ எக்ஸைட்டடா இருப்பேன். எவ்ளோ வந்து இந்த ஜாப் எனக்கு வேணுன்ற கனவுகளோட நான் இறங்கியிருப்பேன். இன்னைக்கு என்னோட முதல் கிளையண்ட்ட நான் சைன் பண்றேன் அப்படின்ற அந்த பிரசன்டேஷன் குடுக்கும்போது, நான் ஒரு முதல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது பயங்களும் இருக்கும். ஆனா அத தாண்டி அந்த ஒரு எக்ஸைட்மென்ட் காலையில நம்மள தூங்க விடாம அந்த ஒரு ஜோஷ். நம்ம ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போது எக்ஸ்கர்ஷன்லாம் போவோம்ல. அப்போ நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தூக்கம் கூட வராதுங்க. ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சுப்போம். காலங்காத்தால 7 மணிக்கு அந்த ஸ்கூல் கிளம்புறதுக்கு மத்த நாள்லாம் எந்திரிக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபடுவோம். ஆனா, அன்னைக்கு மட்டும் 4 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா எந்திரிச்சு நம்ம எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டுருப்போம். அம்மா, அப்பாவெல்லாம் எழுப்பி விட்டுட்டுருப்போம். அவங்க கிட்ட பாக்கெட் மணி, ஸ்நாக்ஸ் மணி எல்லாம் வாங்கிட்டு இருப்போம். ப்ராம்ப்ட்டா ரெடி ஆயிடுவோம். 5 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எப்போ ஸ்கூலுக்கு போறோம், எப்போ ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ண போறோம், எப்போ அந்த எக்ஸ்கர்ஷன் போறதுக்கான அந்த பஸ்ல ஏற போறோன்ட்டு. அந்த ஒரு ஜோஷ், அந்த ஒரு வைப், அந்த ஒரு குட் வைபையும் தாண்டி அது ஒரு செம எனர்ஜில. அது உங்களோட டே 1ல இருக்க எனர்ஜி. அது உங்களோட டே 1க்கான அந்த கோல்ஸ்ல வொர்க் பண்ற எனர்ஜி. அந்த எனர்ஜி, அந்த வைப நீங்க உங்களோட டேல அப்ளை பண்ணும்போது, டெய்லி நான் என்னோட டேவ தேர்ந்தெடுக்கிறேன். டெய்லி இந்த நாள்ல நான் வொர்க் பண்ண தேர்ந்தெடுக்கிறேன். டெய்லி என்னோட இலக்குகள அடையறதுல நான் தேர்ந்தெடுக்கிறேன். டெய்லி என்னோட இலக்குகள அடையறதுக்கு நான் இந்த ஒரு செயல செய்றதுக்கு தேர்ந்தெடுக்கிறேன்ட்டு, நீங்க உங்களோட மைண்ட் செட்ட ஃபிக்ஸ் பண்ணும்போது, உங்களோட இலக்குகள மிக எளிதாவும் நீங்க வர வச்சுப்பீங்க உங்ககிட்டயே. அதுதான் அட்ராக்ஷன். நீங்க அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிலருந்து வொர்க் பண்ணும்போது, அங்க வந்து என்னோட 100 நாள் போயிடுச்சே! நான் டே 100ல இருக்கேனே! ஐயோ! எதுவுமே விளங்க மாட்டேங்குதே! எல்லாமே சொதப்பிக்குதே! அந்த எனர்ஜி வரும்போது உங்களுக்கு பயங்கள்லருந்து நீங்க வொர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட டே 100ல பயத்துல இருப்பீங்க. திருப்பி கொண்டு வாங்க. டே 1ல நான் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்? டே 1ல இந்த கிளையண்ட் எனக்கு சைன் ஆவானா? ஆக மாட்டானா? எந்த பயமுமே கிடையாது. எல்லாமே ஹோப். பாசிட்டிவான ஒரு ஃபீலிங், பாசிட்டிவான ஒரு தன்னம்பிக்கையோட நம்ப கனவுகள் மட்டும் தான் நம்ம கண்ணு முன்னாடி இருந்தது. அந்த கனவுகள மட்டுமே உங்க கண்ணு முன்னாடி வைங்க. அந்த கனவுகள மட்டுமே பின்தொடருங்க. அதுக்கு நடுவுல எவ்ளோ சேலஞ்சஸ் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன் அந்த சேலஞ்சஸ்லாம் நம்ம சேலஞ்சுன்னு நம்ம ஃபீல் பண்றோம் அப்டின்னாலே, ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம டே 100ல, டே 200ல இருப்போம். நம்பளுக்கான அச்சீவ்மென்ட் டே 1000ல இருக்கும். ஆனா, நம்ம டே 1000யே எதிர்பார்த்து ஃபியூச்சர்லயே காலம் கழிச்சுட்டு இருக்கும்போது, இந்த பிரசன்ட் மொமெண்ட்ட நம்ம தவற விட்டுருவோம். இந்த பிரசன்ட் மொமெண்ட் தான் டே 1. இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல நீங்க வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புறீங்க? இந்த பிரசன்ட் மொமெண்ட்ட நீங்க எவ்ளோ கொண்டாட்டமா கொண்டாட விரும்புறீங்க? உங்களோட இலக்குகளையே நீங்க வந்து, "ஐயோ! கடவுளே!" அப்டின்னும் அச்சீவ் பண்ணலாம். வாவ்! ஆசம்! அப்டின்னும் அச்சீவ் பண்ணலாம். இல்லையா? நீங்க 2வது பாதைய தேர்ந்தெடுக்கும்போது, உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். இது ஒரு ஃப்ரெண்ட்லி யூனிவர்ஸ்ன்றத ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு ஃப்ரெண்ட்லியான வேர்ல்டுன்றத ஃபீல் பண்ணுவீங்க. நியூஸ் சேனல், சோஷியல் மீடியா, யூடியூப் இங்க, அங்கன்ட்டு அவ்ளோ நெகட்டிவிட்டியில நீங்க உழண்டுகிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அதையெல்லாம் காதுல கேட்டுட்டு, அப்புறமா உங்க வொர்க்ல அன்னைக்கு டே 100ல வந்து உட்காரும்போது, "ஐய்யய்யோ!" அப்டின்னு தான் தோணும். அதெல்லாம் மூட்ட கட்டி வைங்க. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் உங்கள அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நீங்க ஒரு அரண அமைச்சு, எனக்கு தேவையானதுல தான் என்னோட ஃபோக்கஸ் இருக்க போகுது. என்னோட லைஃப்ல நான் என்ன அட்ராக்ட் பண்ண விரும்புறேனோ, அதுல மட்டும் தான் என்னோட ஃபோக்கஸ் இருக்க போகுது அப்டின்னுட்டு, அந்த மாதிரி உங்களோட மைண்ட் செட்ட மாத்தி அமைக்கும்போது, கல்லு மாதிரி இதுதான் எனக்கு வேணும். வேற எதுவுமே தேவை கிடையாது. இதுதான் எனக்கு வேணும். இதுல மட்டும் தான் என்னோட ஃபோக்கஸ் இருக்க போகுது. இத நோக்கி மட்டும் தான் என்னோட வொர்க் இருக்க போகுது. இன்னைக்கு இந்த இலக்க அடையறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்டின்னா நான் என்ன செஞ்சேன்? என்ன மாதிரி எனர்ஜி? நம்ம டே 100ல நமக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா அந்த வைப தொலைச்சுருவோம். நம்ம ஃபியர கொண்டு வந்துருவோம். டே 1ல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆனா செம்மையான ஆசமான அந்த குட் வைப் இருக்கும். அத திருப்பி கொண்டு வாங்க. அத திருப்பி கொண்டு வந்துட்டு, அங்கருந்து உங்களோட பாதைய பாருங்க. அங்கருந்து உங்களோட பயணத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்கருந்து ஸ்டார்ட் பண்ற உங்களோட பயணம் இருக்குல்ல, உங்கள ரொம்ப தூரம் கூட்டிட்டு போகும். உங்களோட இலக்குகள் ஆக்சுவலி உங்கள தள்ளி இழுத்துட்டு போவாது. அத உங்ககிட்ட ஈஸியா அட்ராக்ட் பண்ணி ஈர்த்து கொண்டு வரும். இன்னும் நீங்க நம்ம நியூ இயர் ஸ்காலர்ஷிப்ல இணையல அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின்டு காமெண்ட்ட செக் பண்ணுங்க. பின்டு காமெண்ட்ல இருக்க அந்த வீடியோவ ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ்கள் ஒண்ணுலயுமே இணையறதுக்கு இப்ப ரூ. 500 டிஸ்கவுண்ட் இருக்கு. அத யூஸ் பண்ணிக்கிட்டு இப்பவே நம்மளோட கோர்ஸ்கள்ல இணையுங்க. நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபேனா இருக்கீங்கன்னா, மனி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி அப்டின்ற ஒரு ஆசமான லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்ஸ் இருக்கு. உங்களோட சப்கான்ஷியஸ் ரீப்ரோகிராமிங்க்கு, வெல்த் ஓரியன்டடா உங்கள ரீப்ரோகிராம் பண்ணிக்கிறதுக்கு என்னோட 5 ஸ்டெப் இன்னர் வொர்க் ஃப்ரேம் ஒர்க்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
கண்டிப்பா செக் பண்ணுங்க. உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்கள்ல இணையுங்க. உங்களுக்கு ஒரு சைடு இன்கம் கிரியேட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா, கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரிக்கு வாங்க. நான் மிடில் மேனேஜ்மென்ட் இல்ல டாப் மேனேஜ்மென்ட்ல இருக்கேன். இன்டர்வியூ இருக்கு. எனக்கு சக்சஸ் வேணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா, இன்டர்வியூ மாஸ்டரிக்கு வாங்க. உங்களோட இமெயில் ரைட்டிங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு இமெயில் மாஸ்டரி வாங்க. இத தவிர இன்னும் நெறைய செல்ஃப் டெவலப்மென்ட் கோர்ஸ்கள் நான் lavanyajaykumar.comல உருவாக்கி வச்சிருக்கேன். இப்ப இந்த கோர்ஸ்கள் எல்லாத்துக்குமே ரூ. 500 டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின்ட் காமெண்ட்ல இருக்க லிங்க மறக்காம செக் பண்ணுங்க. நம்மளோட நியூ இயர் ஸ்காலர்ஷிப்ல இப்பவே இணையுங்க.